நான் பெங்களூரில் பிறந்திருந்தாலும் எனக்கு புகுந்த வீடு மெட்ராஸ். இந்த உயிர் போன கூட நான் சாமியை வேண்டிக்கிறது நான் மெட்ராஸில் தான் என்னுடைய தமிழ் சினிமாவில் ஒரு பழம்பெரும் நடிகையாக இருக்கவங்க தான் சரோஜா தேவி. இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உடல்நலை குறைவால் இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயம் ஒட்டுமொத்த சினிமா உலகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரோஜா தேவி அவர்களுக்கு இப்போ 87 வயசாகுது. 1958 வெளியான எம்ஜிஆரோட நாடோடி மன்னன் அப்படின்ற படத்தில் தான் தமிழில் அறிமுகமாக இருந்தாங்க. மேலும் எம்ஜிஆர் கூட 26 படம், சிவாஜி கணேசன் கூட 22 படம் அப்படின்னு நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் அப்படின்னு பல முன்னணி ஆக்டர் கூட நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக அன்பேவா, ஆலியாமணி, கல்யாண பரிசு, எங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு எல்லா படங்களுமே இவங்களோட படம் பாப்புலரான படமாக தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சரோஜா தேவி ஒரே நேரத்தில் 30 படங்களில் நடிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. மேலும் தமிழ் கன்னட திரையுலகத்தில் முதல் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பெருமையும் இவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. மேலும் ஆக்ட்ரஸ் சரோஜா தேவி இந்திய அரசோட பத்மஸ்ரீ, பத்மபூஷன், வாழ்நாள் சாதனையாளர் உள்ளிட்ட பல மத்திய அரசோட விருதை வாங்கியிருக்காங்க. மத்திய அரசு மட்டும் இல்லாமல் மாநில அரசோட விருதையும் இவங்க நிறைய வாங்கியிருக்காங்க. இப்போ வரைக்கும் 200 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க. கடைசியாக சூர்யா கூட சேர்ந்து ஆதவன் படத்தில் தான் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா பல வருஷங்களா இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு. வயது முதிர்வால தான் அவங்க இறந்து போயிருக்காங்க. ஆனால் 60 வருஷத்துக்கும் மேலே தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட பல லாங்குவேஜில் கண்டினியூஸாக நடிச்சிட்டு இருந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னாலே அது இவங்க தான். மேலும் தன்னோட கடைசி காலகட்டத்தை குடும்பத்தோட பெங்களூரில் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில தான் அவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. இருந்தாலும் அவங்க இன்னைக்கு இறந்து போயிட்டாங்க. அதை தொடர்ந்து பெங்களூரில் இருக்க அவங்க வீட்டுக்கு தான் அவரோட உடலை எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட ரசிகர்கள், திரைப்பிரபலங்கள் அப்படின்னு எல்லாருமே அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க.